இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்துக்குவோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு பாடல் இருக்குல்ல. அந்த அப்படி யாதும் ஊரே யாவரும் கேளிர் சொல்லும் போதே அதுல பல விதமான மக்கள் இருக்கிறார்கள், பல வகையான வாழ்க்கை முறையில் இருக்கிறங்கிற அங்கீகாரம் இருக்கிறதுல. நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போனார்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் பல பேர் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த உன்னதமான கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை எல்லாம் இங்க மட்டும் இல்ல, வட மாநிலங்கள் அது போல இருக்கிறது. வட மாநிலங்கள்ல அற்புதமான சிந்தனை. ஒரு நல்ல உங்களுக்கு பிடிக்கும் நான் சொன்னேன்னா, கங்கா ஜமுனி தெகுலிக் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே நம்ம ஊரு சொலவடைன்னு சொல்லுவோம் பாருங்க, அது போல அங்க இருக்கும். அங்க சொல்றாங்க வட மாநிலங்கள். அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, கங்கையும் யமுனையும் வேற வேற நதிகள் தான், வேற வேற பாதைகள்ல தான் வரும், ஆனாலும் ஒரே நீரோட்டமாக போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, பல்வேறு விதமான பண்பாடு வாழ்க்கை முறை இருக்கும், ஆனாலும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்கிறோங்கிற உயர்ந்த தத்துவம் அங்கேயும் இருக்குது. ஆக இப்படியான பல்வேறு தன்மைகள் இருப்பதை, அது காலங்காலமாக பாதுகாத்து வருவதை இவர்கள் நிராகரிக்க முயல்கிறார்கள். அதைத்தான் நால்வர் அவர்கள் இப்போது எதிரொலிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன்.